உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவில் 5 திருத்தேருக்கு வடம் தயாரிக்கும் பணி தீவிரம். சிங்கம்புணரியில் சுமார் 15 டன் அளவில் 200 மீட்டர் நீளத்தில் 10 தேர்வடம் கடுமையான விரதம் இருந்து கடுமையான உழைப்பில் கடந்த 1 மாதமாக தயாரிப்பு பணியில் பணியாளர்கள். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி பகுதியில் தென்னை மரம் அதிகமாக உள்ளதால் தேங்காய் மட்டைகளை கொண்டு மஞ்சிகளாக உற்பத்தி செய்து கயிறுகள் உற்பத்தி செய்வது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக சிங்கம்புணரி சேவக பெருமாள் ஐயனார் கோவில் வளாகத்தில் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கு தேர்வடம் தயாரிக்கும் பணி நடைபெறுகிறது. உலக புகழ்பெற்ற ஸ்ரீ நடராஜர் கோவில் 5 திருத்தேருக்கு புதிய தேர்வடம் தயாரிக்கும் பணியில் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக 30க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் மாமிசம் எதுவும் உண்ணாமல் கடுமையான விரதம் இருந்து சாமி கும்பிட்டு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சிதம்பரத்தை சேர்ந்த சிவபக்தர் மோகன் என்பவர் சிதம்பரம் நடராஜர் கோவில் 5 தேர்களுக்கு தேர்வடம் வழங்க நேர்த்திக்கடன் வைத்துள்ளார். அதனை நிறைவேற்றும் விதமாக சிங்கம்புணரியில் சுமார் 15 டன் அளவில் 10 தேர்வடம் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 200 மீட்டர் நீளமுள்ள ஒரு தேர்வடம் ஒரு பிரிக்கு 100 கயிர்கள் மூலம் 4 பிரிக்கு 400 கயிர்கள் கொண்டு சுமார் 1.5 டன் எடையில் ஒரு தேர்வடம் தயாரிக்கப்படுகிறது. தேர்வடம் தயாரிக்கும் பணியில் 30க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இன்னும் 1 வார காலத்தில் பணிகள் முடிந்து கோவிலுக்கு அனுப்பப்படும் என தேர்வடம் தயாரிப்பாளர் கார்த்திகேயன் தெரிவித்தார். இப்போ இந்த பிரி வந்து 100 பிரி. இந்த ஒரு கணத்துக்கு வந்து 100 பிரி போடுவோம். இதில் வந்து 4 திரிச்சு போட்டாதே இவ்வளோ கணம் வரும். இது 4 திரிச்சு போட்டோம்னா 400 பிரி. இந்த 400 பிரியை 200 அடி நீளத்துக்கு நல்லா லென்த்தாக இழுத்து விட்டு அது முறுக்கேற்றி நல்ல முறையில் ஜாயிண்ட் இல்லாமல் நல்ல முறையில் போட்டு கொடுக்குறோம். போட்டு கொடுத்தா இந்த கணத்துக்கு இவ்வளோ இதுக்கு வரும்.
நல்லா முறுக்காக வரும், நல்லா கனமாக வரும். இந்த கனம் வந்து சொந்த தயாரிப்பு சொந்தமாக தான் போட்டு கொடுத்து ஒரு 30 ஆள் வச்சு நெய்ச்சு தினமும் போட்டு நல்ல முறையில் விரதம் வந்து பண்ணி கொடுக்குறோம். இந்த வடம் ஒரு வடம் வந்து ஒரு எத்தனை டன் இருக்கும்? 2 டன் 3 டன் இருக்குமா? இந்த ஒரு வடம் வந்து எப்படி ஒரு 1500 கிலோ வரும். 1500 கிலோ வரும். அப்போ 10 வடம் 10 தேர் வடம் வந்து 5 டன் வரும். 5 டன் வரும். இந்த 10 தேர் வந்து 15 டன் வரும். இந்த ஒரு பிரிக்கு வந்து 100 பிரி வரும். இது மாதிரி 4 பிரி சேர்ந்ததே இவ்வளோ 18 இன்ச்சு கனம், நீளம் 200 அடி. சரி. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னேரிலேருந்து பேசுகிறேன். சிங்கம்னேரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே கயிறு தொழில் தான் அதிகம். இந்த கயிறு தொழில் அப்படின்னா தென்னை மரங்கள் இங்கே நிறையா இருக்குது. தென்னை மரங்கள் இருந்துன்னா உற்பத்தி கயிறு தொழில் இதை வச்சு தான் அங்கே பொழப்புகளே ஓட்டுறோம். இந்த கயிறு தொழில் அப்படின்னா வந்து இந்த வெளி மாநிலத்துலேருந்து கயிறுகள் உற்பத்தி நிறைய சப்ளை ஆகுது. இப்போதைக்கு எங்களுக்கு இந்த தேர் வடம் சிதம்பரம் நடராஜ் கோயிலேருந்து ஆர்டர் வந்திருக்கு. இந்த வடம் வந்து 10 தேர் வடம். இந்த 10 தேர் வடம் வந்து ஒரு 30 ஆள் 40 ஆள் வச்சு டெய்லியும் ஒரு 2 மாதம் அளவில் தயார் பண்ணணும். இந்த 2 மாதம் அளவில் தயார் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 30 பேரும் நல்லா விரதம் முடிஞ்சு சாமி கும்பிட்டு வச்சு நல்ல முறையில் பண்ணி கொடுக்குறோம். இப்போதைக்கு இந்த தேர் வடம் எங்களுக்கு இப்போ ஆர்டர் இருக்குது. அதனால சிதம்பரம் நடராஜ் கோயிலுக்கு இப்போ பண்ணி கொடுக்குறோம். தண்ணி இன்னும் 4-5 நாளில் முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு. இன்னும் 4-5 நாளில் வேலை முடிய போகிற தருவாயில் இருக்குது. 4-5 நாள் வேலை முடிச்சு நல்ல முறையில் பண்ணி கொடுப்போம். எங்கள் பேர் சிவகங்கை சிங்கமுனரி கார்த்திகேயன். என் பேர் கார்த்திகேயன்.